செலிபிரிட்டிஸ்ட ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் இந்த கேள்வியை கேட்கறது தப்புன்னு தெரிஞ்சும் ரொம்ப கேவலமான கேள்வியை கேட்ட ஒரு 3 பேரை பத்தி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது சின்மயிக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் சின்மயி கிட்ட வைரமுத்து பத்தி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு சின்மயி கொடுத்த பதில பாருங்க. தேசிய விருதுல அதிருப்தி வைரமுத்து அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அயோத்தி, நாடு செவிதன் போன்ற படம்லாம் தேசிய விருதுல இடம்பெறல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வைரமுத்து பத்தி என்ன கேட்டுதான் ஆகணுமா? உங்களுக்கு உலகத்துல வேற யாருமே இல்லையா? வைரமுத்துவை தான் கேட்கணுமா? வேற உங்க தப்பு இல்லை, உங்களை கேட்க வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டாக ஒரு ரியாக்ஷன் வரணும், நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், நீங்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. தேவையா? நிஜமா சொல்லுங்க, தேவையா? இந்த லிஸ்ட்ல செகண்டா இருக்கிறது லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் நீங்களும் இன்னொரு நடிகையும் லவ் பண்றீங்கன்னு சோசியல் மீடியால வந்துச்சு, அந்த மாதிரி எதனா ஃபேமிலியாக போறீங்களான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவரும் இல்ல, எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் அசிங்கமே இல்லாம செகண்ட் ஃபேமிலின்னு கேட்டிருப்பாரு. உங்களை பத்தி சோசியல் மீடியாவில் ஒரு நடிகையோட சேர்த்து காதல் லவ் அது இதுன்னு வந்துட்டு இருந்தது. இல்லை நீங்க ஏதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? ஃபேமிலியாக போறீங்களா? இல்லை சார், இல்லை சார், எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்கு சார். அது இல்லை செகண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது ஆக்ட்ரஸ் கௌரி கிஷான்ட்ட ஒரு ரிப்போர்ட்டர் அவங்களோட வெயிட் என்னன்னு கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு இது பாடி ஷேமிங் கொஸ்டின்லாம் இல்லன்னு ஆர்கியூவும் பண்ணியிருப்பாரு. இதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் கௌரி கிஷானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் செஞ்சிருப்பாங்க.